நான் ஒரு நாள் யோசித்தேன், ஆண்டவரே இப்படி சத்தியத்தை பேசிக்கிட்டே இருந்தா, இந்த வெறும் சத்தியத்தை கேட்டுக்கிட்டே இருந்தா ஒரு நாள் இவங்களுக்கு அது ஃபெட்டப் ஆகாதா? கொஞ்சம் ரிலாக்ஸா, அதாவது நம்ம ரொம்ப டென்ஷனாக உட்காந்துக்கிட்டே இருந்தோம், ரொம்ப சீரியஸாக ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா யூஸ்வலாக நம்ம மைண்ட் என்ன எதிர்பார்க்கணும்னா ஒரு ரிலாக்ஸாக எதிர்பார்க்கும். சரி கொஞ்சம் போயிட்டு அப்படி உட்காந்து ஒரு டீ காஃபியை குடிச்சிட்டு அப்படியே ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோட ஒரு 1/2 மணி நேரம் அரட்டை அடிச்சுட்டு வந்தா இன்னும் ஒரு பிரிஸ்காக ஒர்க் பண்ணலாமே, அந்த மாதிரி ஸ்பிரிச்சுவலாக தோணுமா அப்படின்னு சொன்னே எனக்குள்ள ஒரு தோணும். ஆண்டவரே இப்படி சத்தியத்தை பேச 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 ஏன் இவர் மெசேஜ் இப்படி தாண்டா இருக்கும், இவர் எப்போ பார்த்தாலும் இப்படி தான் பேசுவார் அப்படின்னு தோணுமா அப்படின்னு சொன்னபோது ஆவியானவர் உணர்த்தினது காரியம் என்னவென்று சொன்னால், அப்படி ஒருத்தனுக்கு ரிலாக்ஸேஷன் ஒன்று ஸ்பிரிச்சுவலி தேவைப்படுதுன்னா அவனுக்கு தான் இந்த மெசேஜே தேவை. காரணம், அவன் வழி விலகிற இடத்துக்கு வந்துட்டான், அவன் டயர்டாக தொடங்கிட்டான். அவன் ஆவியில் உற்சாகமாக தான் இருக்கணும். எப்போ வரைக்கும்? அவனுடைய முடிவு வரைக்கும். இயேசு வருகிறார் அப்படிங்கிறதாங்க பிரசங்கம். எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் என்னிலும் வல்லவராய் இருக்கிறார், இவ்வளவுதாங்க பிரசங்கம். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது, இவ்வளவுதான் பிரசங்கம். 3.5 வருஷத்துக்கு மேல சொல்லிட்டே இருக்கிறான், வனாந்தரத்துல கத்திக்கிட்டே இருக்கிறான் ஒருத்தன். ஏங்க இது மட்டும் என்னையா நீ பாட்டு சொல்லிட்டே இருக்கிறிய, இயேசு வரார் வரார் வராருன்னு, இயேசு வராருன்னு பின்னாடி ஒருத்தர் வராருன்னு சொல்றிய, வரட்டும் வந்தா பார்த்துக்கலாம், நீ ஏன் கத்துற? வர்ற வரைக்கும் கத்த வேண்டியது என்னோட வேலை. கொஞ்சம் பேர் அப்படி பார்த்துட்டே போவான், அடுத்து என்ன சொல்லுவான், அடுத்த ட்ரிப் வரவாங்க, இவனுக்கு வேற வேலையே இல்லையா, எப்போ பார்த்தாலும் மனம் திரும்பி ஒருத்தர் வராரு வராருன்னு கத்திக்கிட்டே தான் இருப்பான், இவனுக்கு வேற வேலையே இல்லை. ஒரு கூட்டம் ஓடி வந்து ஞானஸ்நானம் எடுக்கும், ஒரு கூட்டத்துக்கு அந்த போதனை தேவைப்படும். இப்போ இந்த ஞானஸ்நானம் எடுத்த கூட்டத்துக்கு எப்படி இருக்கும்? ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். ஞானஸ்நானம் எடுத்தவன் எப்படி இருப்பான்? இவர் இருந்தாலும் சொன்னாலும் ஞானஸ்நானம் எடுத்தா பின்னாடி யாருமே வரலையே, பின்னாடி யாருமே வரா மாதிரி தெரியலையே, இந்த ஆள் சும்மா இப்படித்தான். உடனே என்ன சொல்லுவாங்க, இந்த ஆள் மட்டும் இல்லைங்க, எலிசாவே சொன்னாருங்க, தோட்டத்தையும் துறவையும் வாங்குவதற்கு இது காலமானு கேட்டாருங்க. அப்பவே அந்த ஆள் சொல்றாருங்க, டைம் முடிய போகுதுன்னு. எல்லா காலத்திலையும் இப்படிதான் ஒருத்தன் வந்து சொல்லிட்டே இருப்பான். எலிசா போயிட்டார்ல, யோவான் ஸ்நானனும் போயிடுவாங்க, அதை பத்திலாம் நீங்க கவலைப்படாதீங்க, இந்த வருகையை பத்தி பேசுற ஆளை பத்திலாம் கவலையே படாதீங்க, இவங்களாம் சும்மா அப்பப்ப அப்படி ஹீரோஸ் மாதிரி வந்து பேசிட்டு ஓடி போயிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு கூட்டம் என்ன செய்யும் தெரியுமா? நீ சொன்னது உண்மை, ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அந்த இயேசு வருவார், அவர் வருகிற வரைக்கும் நான் உன் பின்னால் சீசனாக வரேன்னு ஒரு கூட்டம் யோவானுக்கு பின்னாடி சீசனா போயிருச்சு. இந்த சீசனா போன கூட்டம் தான் பின்னாட்கள்ல இயேசுவுக்கு சீஷரா மாறிச்சு. யோவானுடைய சீஷர்கள் எங்க போயிட்டாங்க? இயேசு கிட்ட போயிட்டாங்க. காரணம், இதே செய்தியை கேட்டுக்கிட்டு இருக்கிற அவன் ஃபெட்டப் ஆகல. இந்த செய்தி நிஜம், இது வருகிற வரைக்கும் நான் காத்திருப்பேன்னு அந்த செய்தியை உள்ளுக்குள்ளே கர்ப்பம் தரிக்க வைக்கிறான். அதன் மூலமாக அநேக பிள்ளைகளை பெற்றெடுக்கிறான். உனக்கு சத்தியத்தை கேட்கறதுல போர் அடிக்க ஆரம்பிக்குதா? சத்தியம் சத்தியம்னு சொல்றாங்களே, இந்த சத்தியத்தை பேசி என்னையா கண்டோன்னு தோணுதா? நீ எங்கேயோ மிஸ்டேக்காக தொடங்கன்னு அர்த்தம். சத்தியம் போர் அடிக்க கூடாது, சத்தியம் பரவசமாக்கணும், சத்தியம் உன்னை உருவாக்கும், சத்தியம் உனக்குள்ளே கற்பம் தரிக்கும், சத்தியம் நீதி உள்ள பிள்ளைகளை பெற வைக்கும், தேவ பக்தி உள்ள பிள்ளைகளை பெற வைக்கும். அதுதான் ஆண்டவர் இன்னைக்கு கிறிஸ்துவின் வித்தை உனக்குள்ளே போட்டு உன் மூலமாக தேவ பக்தி உள்ள பிள்ளைகளை பெற வைக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். சத்தியத்தினுடைய சத்தம் மட்டும்தான் உன் சபைக்குள்ள கேட்கணும். இந்த சத்தம்லாம் கேட்க சந்தோஷமா இருக்கும். நீ தேவர்களை போல இருப்ப, புசிக்கும் நாள்ல சாகவே சாக மாட்ட, உனக்கு மரணமே கிடையாது, நீ எல்லாம் சாவாமை உள்ள ஆளு, இந்த வருஷத்துல இந்த உலகத்துல நீ 900 வருஷம் இருப்ப, 1000 வருஷம் இருப்ப, கவலைப்படாத. சர்பத்தின் சத்தம், எப்போ நான் உன்னை சந்திக்க போவேன் ஆண்டவரே, எப்போ உங்க திருமுகத்தை நான் பார்க்க வருவேன் ஆண்டவரே, எப்போ உங்க மகிமையை நான் பார்ப்பேன் ஆண்டவரே, எப்போ உங்களுடைய சமூகத்துக்கு நான் நுழைவேன் ஆண்டவரேன்னு உன் இருதயம் என்னைக்கு வாஞ்சியோட கத்திக்கிட்டே இருக்குதோ அதுதான் தேவனுடைய சத்தம். பவுலுக்கு அந்த சத்தம் இருந்துச்சு, நான் தேகத்தை விட்டு போகணும், அவரை பார்க்கணும். அந்த சத்தம் பெரிய பெரிய பரிசுத்தவான்களுக்கு இருந்துச்சு. எஜமான் இயேசு முகம் தேடுவேன், என் கண் கர்த்தாவின் கரம் நோக்குமே. இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையிலே அவரோடு கூட வாழ்ந்தால் போதும்னு இன்னைக்கு உள்ள பரிசுத்தவான்கள் வரைக்கும் அந்த தாகத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. இந்த உலகத்தை நேசிச்சு உலகத்துல அப்படி ஆகணும், இப்படி ஆகணும், உலகத்துல இந்த மாதிரி வரணும், அப்படி நடக்கணும் நீ யோசிச்சுக்கிட்டே இருக்கிறேன்னா ஒரு சர்பத்தின் சத்தம் உனக்குள்ள கேட்க தொடங்கிருச்சுன்னு அர்த்தம். கேட்க தொடங்கிருச்சுன்னு அர்த்தம். இப்ப ஆண்டவர் கேட்கிறாரு ஒரு கேள்வி, அவனை பார்த்து, ஆதாமை பார்த்து கர்த்தர் கேட்கிறாரு, ஆதாமே நான் உனக்கு ஒன்று சொன்னேன், ஆனா இப்ப நீ எனக்கு என்ன ரிப்ளை பண்றேன்னா நான் நிர்வாணியா இருக்கிறேன்னு நீ சொல்ற. இப்ப கர்த்தர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஏப்பா நான் 2 பேரை தானே உண்டாக்கி இருக்கிறேன் உள்ள, நான் உங்ககிட்ட ஒண்ணுமே சொல்லாம போகும்போது நீ என்கிட்ட என்ன சொல்ற? நான் நிர்வாணியா இருக்கிறேன்னு.
அடுத்த வார்த்தை தேவன் அவனை பார்த்து கேட்குறாரு, உனக்கு நிர்வாணி என்று அறிவித்தவன் யார்? அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் 2 பேர் தானே தோட்டத்தில் இருந்தீங்க, நீங்கள் 2 பேரும் நிர்வாணின்னு உங்கள் 2 பேருக்கு தெரியாது, நானும் சொல்லலை. அப்போ இந்த போதனை எங்கிருந்து வந்தது? இந்த போதனை யார் உனக்கு சொன்னா? இன்னைக்கு நிறைய ஊழியர்கள் தங்கள் சபைகளுக்குள்ளே நுழைந்து கொண்டிருக்கிற அந்நிய போதனையை அறியாமல் இருக்கிறார்கள். அவங்களுக்கு தெரியல. இன்னைக்கு இப்போ நான் இந்த செய்தியை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்ததான ஒரு செய்தி, தமிழ்நாட்டுக்குள்ள நூதனமாக சீனாவிலிருந்து உருவான ஒரு கள்ள உபதேசம் பைபிள் ஸ்டடி ஆரம்பிச்சிருக்குது. ஒருவேளை சபை போதகர்கள் இதை கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கொள்ள, அவர்கள் கிளாஸ் நடத்துகிறாங்க. ஏற்கனவே இதே மாதிரி இஸ்ரேல்லேருந்து ஒரு குரூப் நடத்துச்சு. நான் சொல்கிறது ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி பல பகுதியில் நடத்தினாங்க. தூத்துக்குடியில் இந்த மாதிரி கூட நடத்தினாங்க. அங்கே இருக்கிற சகோதரர்கள், நண்பர்கள் அதை பற்றி எனக்கு சொன்னாங்க. அதில் ஏமாந்து போன கூட்டங்கள் எத்தனையோ இருக்குது. இப்போ ரீசண்டாக நான் சொல்கிறது இந்த மாதங்களில் எனக்கு அனுப்பி விட்டுருக்குறாங்க வாட்ஸ்அப்பில். இந்த மாதிரி சில கூட்டங்கள் சீனாவிலிருந்து, கொரியாவிலிருந்து இந்த மாதிரி கூட்டங்கள் வந்திருக்கு. அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, பொதுவாக தேவனை குறித்து பேசுகிறாங்க, காமனாக காடுன்னு பேசுகிறாங்க. பேசிட்டு கடைசியாக அந்த ஜீசஸ், அந்த காட் ஒரு லேடி தான் அப்படின்னு சொல்லி ஒரு சீன தேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை லேடி ஜீசஸாக அவர்கள் கொண்டு வருகிறார்கள். இதற்கு அவர்கள் நிறைய காரியங்கள் செய்கிறாங்க. இது தமிழ்நாட்டில் நான் சொல்கிறேன், ஒருவேளை நீங்கள் உலகம் முழுக்க இதை பார்க்கலாம். நீங்களும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்கள். வலு சர்ப்பத்தின் சத்தம் நூதனமாய் உள்ளே நுழையுது. அப்படி இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அதான் ரொம்ப ஆச்சரியம். இவர்கள் உங்கள் மாம்சத்துக்கு எது தேவையோ அதை பற்றி அப்படி அழகாக பேசிக்கிட்டே உங்கள் ஆத்மாவை திருடுவாங்க. அதான் சர்ப்பம் செஞ்சது. சர்ப்பம் என்ன சொல்கிறான்? நீ தேவர்களை போல இருப்ப, நீ அப்படி இருப்ப, இப்படி இருப்பன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இருந்த ஆளுகை அவன் பிடிங்கிட்டான் பாருங்களேன். அவங்க எப்போ அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சாங்களோ ஆளுகை அவன் கையில் போயிடுச்சு. மத்திய 4 அவன் சொல்கிறான், இந்த உலகத்தின் ராஜ்யங்களும் அதன் மகிமைகளும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதலாம் ஆதாம் எல்லாவற்றையும் விற்று போட்டான். இன்னைக்கு ஆண்டவர் இப்படிப்பட்ட ஆட்கள் வரும்போது உங்களுக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். பவுல் சொல்றாரு, நான் போகிறேன், மந்தையை தப்ப விடாத ஓநாய்கள் வரும். இன்னைக்கு ஆண்டவர் கேட்கிறாரு. இன்னைக்கு எத்தனை கேள்விகள் இமெயிலில் வருது, நிறைய கேள்விகள் இமெயிலில் வருது. அந்த கேள்விகள் அவங்க கேட்குற உபதேசம்லாம் ரொம்ப ரொம்ப நமக்கே கஷ்டமாக இருக்குது. எப்படி இப்படிலாம் யோசிக்கிறாங்க? அப்போ அவங்க சொல்கிறாங்க, இல்லை எங்களுக்கு ஒருத்தர் இப்படி சொன்னாங்க, எங்களுக்கு ஒருத்தர் இப்படி சொன்னாங்க, இது சரியா, இப்படி செய்யலாமா, எப்படி செய்யலாமான்னு கேட்பீங்க. உங்களுக்கு நாங்கள் ஒரு போதனை கொடுத்திருக்கும் போது, நாங்கள்னா நான் இல்லை, உங்கள் சபை, உங்களுடைய போதகர் உங்களுக்கு இத்தனை ஆண்டு காலம் ஒரு போதகத்தை கொடுத்திருக்கும் போது அதற்கு நேர்மாறான ஒரு உபதேசத்தை ஒருத்தன் சொல்லும் போது உன் இருதயம் எப்படி ஏற்றுக்கொள்ளுகிறது? நீ பிறந்ததிலிருந்து வளர்த்த உன் மகளுடைய அன்பை நீ செலுத்தின அன்புக்கு நேர்மாறாக இச்சையோடு கூட அவளை திருடி கொண்டு போக வேண்டும் என்று ஒருத்தன் கொண்டு அன்பாய் பேசினால், உன் மகள் அவனுக்கு செவி சாய்த்தால் நீ எப்படி வருத்தப்படுவாயோ அதே வருத்தத்தை தான் தேவன் உன்மேல் படுகிறார். இத்தனை ஆண்டு காலம் உன்னை ரட்சித்து உபதேசத்தை கொடுத்து ஒரு சபைக்குள்ளே வைத்து உனக்கு நல்ல உபதேசங்களை கொடுத்திருந்த போது நீ இப்படி அந்நிய போதனைகளுக்கு செவி சாய்ப்பது என்ன? ஆண்டவர் கேட்கிறாரு, நீ நிர்வாணி என்று அறிவித்தவன் யார்? உனக்கு இந்த உபதேசம் எங்கேருந்து வந்துச்சு? நான் உனக்கு கொடுக்கல. சில விஷயங்களை நல்லா கவனிங்க. இந்த கள்ள போதகம் பண்ணுகிறவங்க, இந்த மாதிரி அந்நிய உபதேசத்தை கொடுக்குறவங்க, அவங்க ஆரம்பத்தில் பைபிள்லேருந்து அப்படி மேற்கோள் காட்டுவாங்க. ஏன்னா இவங்க கூட பிசாசு கூட ஃபஸ்ட்டு மேற்கோள் பைபிள்லேருந்து தான் எடுக்கிறான். வேண்டாம் என்று அவர் சொன்ன கனியை உங்களை புசிக்க வேண்டாம் என்று சொன்னாரோ? ஏன்னா அவர் சொன்னது வேதம், அவர் சொன்ன பிரமாணம். அந்த பிரமாணத்தை தான் கையில் எடுக்கிறான். எடுத்துட்டு இப்போ இவன் பிரமாணத்தை உள்ள நுழைக்கிறான். என்ன பிரமாணம்? நீ சாகவே சாவதில்லை. அவர் சாவேன்னு சொல்லியிருக்காரு, இவன் என்ன சொல்கிறான்? சாகவே சாவது. இவன் பிரமாணம். அடுத்து இவன் ஒரு ஆசீர்வாதம் கொடுக்குறான். அவர் ஒரு ஆசீர்வாதம் கொடுத்தது போக இவன் ஒரு ஆசீர்வாதம் கொடுக்குறான். என்ன ஆசீர்வாதம்? நீங்கள் தேவர்களை போல இருப்பீர்கள். இவனுடைய பிளஸிங். நான் தான் சொல்லுவேன், இந்த கள்ள போதகம் பண்ணுறவங்க ஆரம்பிக்கும் போது அப்படியே என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அப்படியே பைபிள்ல இருந்து ஆரம்பிப்பாங்க. ஆரம்பிச்சுட்டு அவங்க போதனையை உள்ளே கொண்டு வருவாங்க. இந்த புக்கை படிங்க, எங்களுடைய இந்த ஸ்தாபத்தை ஒரு ஃபவுண்டர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் ஒரு புக்கை எழுதினாரு, அந்த புக்கில் இன்னும் கரெக்டாக இருக்குது, மாதம் நாங்கள் உங்களுக்கு ஒரு புக் அனுப்புகிறோம், அந்த புக்கை படிங்க. உங்களை அப்புறம் என்ன சொல்லுவாங்க? பைபிள் ஸ்டடி நாங்கள் ஒன்று நடத்துகிறோம், அங்கே வாங்க. அங்கே அந்த புக்கிலேருந்து படிப்பாங்க. அந்த புக்கில் பைபிள் ரெஃபரன்ஸ் இருக்கும், ஆனால் அவங்க எடுக்கிறது அந்த புக்கிலேருந்து எடுப்பாங்க. இப்போ நாம் பைபிள் வசனத்துலேருந்து எடுத்துட்டு ரெஃபரன்ஸ் வெளியே எடுத்துக்கிறோம். அவங்க புக்கிலேருந்து எடுத்துக்கிட்டு ரெஃபரன்ஸை பைபிள்லேருந்து எடுத்துப்பாங்க.
இது 100% எந்த உபதேசமாக இருந்தாலும், எந்த டினாமினேஷனாக இருந்தாலும், எந்த நாட்டில் இருந்தாலும், பைபிளை தவிர்த்து எங்ககிட்ட ஒரு புக் இருக்கு, எங்க ஃபவுண்டர் புக் இருக்கு, அவர் எழுதின ஒரு புக் இருக்கு, அதுல எல்லாம் கரெக்டா எழுதிருக்குன்னு சொல்லி அந்த புக்கை அவங்க படிச்சாங்கன்னா அது கள்ள உபதேசமே. There is no alternate for God's word. தேவனுடைய வார்த்தைக்கு மாறான வார்த்தை, அதுக்கு ஆல்டர்னேட் வார்த்தை உலகத்தில் கிடையவே கிடையாது. நீங்க என்ன விரும்புறீங்க? அந்த புக்கில் சொல்ற வார்த்தை உங்க காதுக்கு சந்தோஷமா இருக்கும். அந்த புக்கில் சொல்ற வார்த்தை உங்க அப்படியே உங்க மனசை கழிகூற பண்ற மாதிரி இருக்கும். ஏன்? இதுல குத்தம், அது கிளறி விடும். இது குத்தம். ஏன்னா இது இருபுறம் கருக்குள்ள பட்டயம். இது அப்படிதான் குத்தம். ஆனா தெளிலாளருடைய வார்த்தை எப்படி இருக்கும் தெரியுமா? தேனை போல இருக்குமா. அப்படித்தான் கள்ள போதனை அப்படித்தான் இருக்கும். தேனை போல இருக்கும். கேட்கறதுக்கு அப்படித்தான் இருக்கும். ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்து கொள்ளுங்க. இயேசுவானவர் திரும்பி வராரு. எப்படி ஆதாமை பார்க்க ஆண்டவர் வந்தாரோ, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? ஓடி ஒளிஞ்சிட்டான். இயேசுவானவர் இஸ்ரவேலை தேடி வராரு. இஸ்ரவேலே இஸ்ரவேலே, இந்த நாளிலாவது நீ என்னை தெரிந்து கொண்டால் நலமாக இருக்குமே. எருசலேமே எருசலேமே கதறாரு, கண்ணீர் விடுறாரு. ஓடி ஒளிஞ்சிட்டாங்க ஜனங்க. அது என்ன பெரிய ஆச்சரியம்னா, விருட்சங்களுக்கு பின்னால் ஒளிந்து கொண்டான் இருக்கு வசனம். இந்த விருட்சத்தை யார் உண்டாக்குனது? அவர் தான் உண்டாக்குனாரு. இப்போ இந்த விருட்சத்துக்கு முன்னாடி அவன் ஏன் நிற்கிறான்? அவர்கிட்ட இருந்து மறைஞ்சிருக்கு. இன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்க செஞ்ச வேலை என்ன தெரியுமா? இயேசு திரும்பி வரும்போது அவர் எந்த நியாயப்பிரமாணத்தை வைத்துக்கொண்டு அவர்களை கொண்டு வந்தாரோ, அதே நியாயப்பிரமாணத்தை அவருக்கு முன்பாக வைத்து அந்த பிரமாணத்தின்படியே அவரை கொன்று போட்டார்கள். அவர் அதான் ரொம்ப முக்கியம். இந்த பிரமாணம் அவர் உண்டாக்குனது தான். அந்த பிரமாணத்தை அவங்க தப்பா மாத்திட்டாங்க. இப்ப நிர்வாணத்தை மறைக்கிறதுக்கான பிரமாணமா அதை மாத்திக்கிட்டாங்க. அந்த விருட்சம் அவர் உண்டாக்குன விருட்சம், அந்த விருட்சத்துக்கு முன்னாடி போய் மறைஞ்சிக்கிட்டான். அதே மாதிரிதான் இஸ்ரவேல் ஜனங்கள் இயேசு திரும்பி வரும்போது, மாம்சத்தில் வரும்போது, தோட்டத்தில் உலாவ வரும்போது, தேவாலயத்தில் உலாவ வரும்போது, இஸ்ரவேல் தேசத்துக்குள்ள வரும்போது அவர் என்ன செஞ்சாங்க தெரியுமா? ஓடி ஒளிஞ்சிக்கிட்டாங்க. அதே பிரமாணத்தை கையில் பிடிச்சிக்கிட்டாங்க. நான் வந்துட்டு இப்படி வந்து ரத்தம் மாம்சமா நிற்கிறேன், பிரமாணத்தில் இப்படி இல்லை. என் குழந்தைகளை ஓய்வு நாள நான் சுகமாக்குறேன், பிரமாணத்தில் இப்படி இல்லை. விபச்சாரியை நான் மன்னிச்சு கையில் விடுறேன், பிரமாணத்தில் இப்படி இல்லையா? எல்லாம் பிரமாணம் 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 சொல்லி மரத்துக்கு பின்னாடி மறைஞ்சுக்கிட்டு நியாய பிரமாணத்தை முன்னாடி பிடிச்சி இயேசுவானவரை அவர்கள் மறுதலித்து விட்டார்கள். கடைசியில் ஆண்டவர் என்ன செஞ்சாரு? எப்படி அன்னைக்கு போனாரோ அதே மாதிரி அவர் போறதுக்கு முன்னாடி ஒரு வேலை செஞ்சுட்டு போனாரு. தோட்டத்தில் என்ன பண்ணார் தெரியுமா? நீ என்னை போட்டு ஒளிஞ்சிட்ட, என் சத்தத்தை கேட்க நீ விரும்பல, என் சத்தத்தை கேட்டு நீ பயந்துட்ட. சரி, ஓகே, ரைட், நான் போறேன், நான் இப்போ போறேன். ஆனால் போகும்போது என்ன செய்வேன் தெரியுமா? உனக்கு ஒரு ஆடையை தைத்து விட்டு நான் போகிறேன். உனக்கு ட்ரெஸ் செஞ்சு போட்டு போறேன்பா. என்ன ட்ரெஸ் போடுறீங்க? தோல்ல ட்ரெஸ் போடுறேன். அப்படின்னா உனக்காக ஒரு ஆட்டுக்குட்டியோ ஒரு மிருகமோ அங்கே அடிக்கப்படுகிறது. அதான் இயேசு திரும்பி போகும்போது அவர் காலம் நிறைவேறின போது வந்தாரு. இவங்க கூட உலாவலான்னு தேவாலயத்தை உலாவினாரு. இந்த ஜனங்க ஓடி வந்து அப்பான்னு வருவாங்கன்னு நினைச்சாரு. ஆனா இவர்கள் எல்லாரும் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். ஆண்டவர் செஞ்சாரு, ஒரு ஆட்டை அடிச்சு, ஒரு மிருகத்தை அடிச்சு, அது ஆடாதான் இருக்கணும்ன்றது என்னுடைய கணிப்பு. நிறைய பேர் கேட்பாங்க, அது எப்படி நீங்க ஆடுன்னு சொல்றீங்க? அது ஒரு மிருகம் அவ்வளோதானே அப்படின்னு சொல்லலாம். இருக்கலாம். ஏன்னா பைபிள் படி நியாயப்பிரமாணத்தை அந்த ஆசாரிப்பு கூடாரத்தை தபசு தோலால் போட்டு மூடினார்னு இருக்கு. தோல் உடைகளை போட்டு மூடினார். அங்கே ஆட்டுக்குட்டி தான் அடிக்கப்படணும் நியாயமா. ஸோ இங்கே ஆடா இருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு கணிப்பு. ஒரு மிருகத்தினுடைய தோலை எடுத்து அவன் மேலே போட்டு, இந்த பிரமாணத்தை வச்சுக்கோ, இது உனக்கு நான் ரத்தம் சிந்தி சம்பாதித்த பிரமாணம் கொடுத்து அவனை தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்பினார். இஸ்ரவேல் ஜனங்கள் புறம்பாக்கப்பட்டார்கள், வெளியே துரத்தப்பட்டார்கள். தோட்டத்துக்கு போகிற வழியை காவல் செய்யும்படி யார் கையில் கொடுத்தாராமா? கேருபீன்கள் கையில் கொடுத்தார். கரெக்டாக இருக்கும், அப்படியே இருக்கும். தேவன் வந்து, இயேசு வந்து இஸ்ரவேல் ஜனங்களை துரத்திட்டு அந்த முழு எருசலேமையும் காவல் செய்கிற பொறுப்பை புறஜாதியார் கையில் கொடுத்துட்டு போயிட்டார். அவங்க திரும்பி வர வரைக்கும் அது புறஜாதியார் கையில் தான் இருக்குன்னு சொல்கிறாரு. அதே மாதிரி இவனை துரத்தி விட்டுட்டு அந்த பொறுப்பை கேருபீன்கள் கையில் கொடுத்துட்டார். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இது ஒரு எச்சரிப்பு. உனக்கு ஆண்டவர் காவல் செய்யும்படி ஒரு பொறுப்பு கொடுத்தாரு, தோட்டத்தை காக்கவும் ஒன்று வச்சாரு. எப்போ உன்னுடைய ஊழியத்தில் நீ அசட்டையாக இருந்தியோ, எப்போ உனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பில் நீ அசட்டையாக இருந்தியோ, அப்பொழுதே அதுக்கு ஆல்டர்னேட் உருவாயிருச்சுன்னு அர்த்தம். அதுக்கு வேற ஒருத்தர்கிட்ட ஆண்டவர் எடுத்து கொடுத்துட்டாருன்னு அர்த்தம். ஆதாம் தன்னுடைய காவல் செய்கிற பொறுப்பு, அந்த அவ்வளோ பெரிய தோட்டம், அந்த தோட்டத்துக்குள்ளதான் ஜீவ விருட்சமே இருக்கு.
இந்த உலகம் சாகாம நித்தியமா வாழக்கூடியதானே நித்திய ஜீவன் எங்க இருக்கு? அந்த தோட்டத்துக்குள்ள இருக்கு. அந்த தோட்டத்தை காவல் காக்கிற பொறுப்பு தான் நம்ம கையில கொடுத்தாரு, இஸ்ரவேல் கையில கொடுத்தாரு. இஸ்ரவேல்கிட்ட கொடுத்த அந்த பொறுப்பை அவங்க ரொம்ப அசால்ட்டா யாரோ ஒருத்தன் பேச்சை கேட்டு இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்து விட்டார்கள். இப்போ நடந்தது என்ன தெரியுமா? அந்த தோட்டத்தை காவல் காக்கிற பொறுப்பு, அந்த பிரமாணம், அந்த தேவ ஆராதனைகள், அந்த வாக்கு தத்தம், அதெல்லாம் அப்படியே இன்னொருத்தன் கையில் கொடுத்தா மாதிரி ஆண்டவர் எடுத்து உங்கள் கையிலும் என் கையிலும் கொடுத்துருக்கிறார். அதை காவல் காக்கிற பொறுப்பு இன்னைக்கு நம்ம கையில் இருக்கு. இன்னைக்கு இந்த சுயாதீன சபை இருக்குதே, இது சாதாரணமா ஏதோ நீங்க ஒரு கிராண்டா சர்ச்சு கட்டி ஆடி பாடி டான்ஸ் ஆடுற இடம் இல்லை. சபை இருக்குதே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் சம்பாதிக்கப்பட்டு இஸ்ரவேலர்கள் தவறி விட்டு அது நம் கையில கொடுக்கப்பட்டதுன்னு ரோமருக்கு எழுதுறாரு. அவர் மூத்த சகோதராகி இஸ்ரவேலுக்குரியது. அவங்க தான் அதை காவல் காத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த நியாய பிரமாணத்தையும் அந்த ஆராதனைகளையும் வாக்கு தத்தமும் அவங்க கையில் தான் இருந்துச்சு. அவங்க எப்போ அந்நிய போதனைக்கு அந்நிய சத்தத்துக்கு செவி கொடுத்து வேண்டாம் என்று விளக்கினதான உபதேசத்தை புசித்தார்களோ அன்னைக்கு அவர்கள் கையிலிருந்து எடுத்து விட்டு அவங்களுக்கு அந்த தோலை போட்டு மூடி நியாயப்பிரமாணத்தை மூடி வெளியே அமுச்சு விட்டார். இப்போ நம்ம கையில் என்ன இருக்கு தெரியுமா? அந்த தோட்டத்துக்கான காவல் நம்ம கையில் இருக்கு. இப்போ நாம தான் அவருக்கு சகோதரர்கள். நம்ம கையில் பொறுப்பை கொடுத்துருக்கிறாரு. ஏங்க, அவன் தோட்டத்துக்குள்ள தோலை எடுத்துட்டு போயிட்டானே, நான் இப்போ தோட்டத்தின் வாசலை காவல் காக்கிற பொறுப்பு, இப்போ சபை, தேவ ஆராதனைகள், வாக்கு தத்துவம், பரலோகத்துக்கு ஜனங்களை கொண்டு போகக்கூடியதான எல்லாம் என் கையில் இருக்குதே, பொறுப்பு என் கையில் இருக்க. இப்போ தோட்டத்துக்குள்ள என்ன இருக்கு? அதே தோட்டத்துக்குள்ளதான் அடிக்கப்பட்ட அந்த மிருகத்தினுடைய தோலை அவன் எடுத்துக்கிட்டு போயிட்டான். அந்த மிருகத்தினுடைய ரத்தமும் மாம்சமும் அந்த தோட்டத்துக்குள்ள இருக்கு. அதுதான் உன் கையிலும் என் கையிலும் இருக்கிற இயேசு கிறிஸ்துனுடைய மாம்சமும் ரத்தமும் ஆகிய கம்யூனியன் உடன்படிக்கை நம்ம கிட்ட வந்துருச்சு. இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கிட்ட கொடுத்து வச்சிருக்கிறாரு. அந்த ரத்தமும் மாம்சமும் இருக்கக்கூடிய தோட்டத்துக்குள்ள நீ போனா தான் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிற ஜீவ விருட்சத்தை சாப்பிட முடியும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, என் பாத்திரத்தில் பானம் பண்ணி என் மாம்சத்தை புசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று கர்த்தர் சொன்னார். ஏதேனை விட்டு அவர்கள் விரட்டப்பட்டார்கள். ஆண்டவர் அவர் வாக்கு தத்தங்கள் ஆராதனைகள் எல்லாத்தையும் விட்டு விரட்டிட்டாரு. அவங்க போயிட்டாங்க. அவங்க ஒரு தோலை மட்டும் மூடிக்கிட்டு அவங்க போயிட்டாங்க. ஆனா ரத்தமும் மாம்சம் இருக்கிற தோட்டம் இன்னைக்கு உங்க கையிலும் என் கையிலும் இருக்கு. இன்னைக்கு அந்த தோட்டத்தின் வாசல்ல நின்றுகிட்டு காவல் காக்கிற பொறுப்பை நம்ம கையில கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. அன்னைக்கு கேருபீன் கையில ஏதேன் போன மாதிரி நம்ம கையில வந்து நிக்குது. வீசுகிற சுடரொளி பட்டயம் ஆகிய அவருடைய வார்த்தை நம்ம கையில இருக்கு. இதை வச்சுக்கிட்டு அன்னைக்கு அந்த யூதன் என்ன தப்பு செஞ்சானோ, இஸ்ரவேலன் என்ன தப்பு செஞ்சானோ நியாயப்பிரமாணத்துல, அந்த தோட்டத்துக்குள்ள அந்த ஆதாம் என்ன தப்பு செஞ்சானோ அதே தப்பை இன்னைக்கு சபைகளுக்குள்ளே உட்கார்ந்து கொண்டு கடைசி காலத்துல சபை செய்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கும் என்ன செய்யறோம்? நன்மை தீமை அறியத்தக்க கனி சபைக்குள்ள இருக்கு. அதை புசிக்க சொல்லக்கூடிய சர்பத்தின் விரியன் பாம்பின் குட்டிகள் வந்து கொண்டிருக்கிறது. வந்த உடனே இந்த உலகத்துல ஆண்டவர் எதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு போனாரோ அதை சாப்பிட சொல்லுவான். ஆண்டவர் எதெல்லாம் விளக்க சொன்னாரோ அதை செய்ய சொல்லுவான். அதெல்லாம் தப்பு இல்லைங்க. ஒருத்தன் சொல்லுவான், பிரமாணத்தின்படி விபச்சாரமே தப்பு இல்லைங்கம்மா. ஒருத்தன் வந்து சொல்லுவான், நீ செய்ய போற பாவத்துக்கே அவர் மன்னிப்பு வாங்கி கொடுத்துட்டாரியா, தைரியமா பாவம் செய்யும்பா. ஒருத்தன் வந்து சொல்லுவான், நீ என்ன பாவம் செஞ்சாலும் மன்னிப்பார் அவரு, அதெல்லாம் நீ கவலைப்பட்டுக்காத, தைரியமா இரும்பா. விரியன் பாம்பின் உபதேசம். இனி பாவம் செய்யாதேன்னு சொன்னது இயேசு. தைரியமா பாவம் செய்யின்னு சொன்னா அது பிசாசு. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. ஒரு தடவை பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்தாவியை பெற்றும் அவரை மறுதலித்து போனவர்களை மீட்கப்படுவது கூடாத காரியம் என்பது கர்த்தர் சொன்ன வார்த்தை. அதெல்லாம் நீ ஒன்றும் கவலைப்படாத, என்ன செஞ்சாலும் உன்னை மன்னிச்சிருவாரு, அதெல்லாம் கிருபை உள்ள தேவன், அவர் உன்னை கூட்டிட்டு போயிடுவார்னு ஒருத்தன் சொன்னானா அது வலு சர்ப்பத்தின் சத்தம். இந்த உலகம் உனக்கு பாத்திரம் அல்ல அப்படின்னு சொன்னா அது கிறிஸ்துவின் சத்தம். உலகத்தை ஜெயிக்கிறதுக்கு தான், உலகத்தை எல்லாத்தையும் எடுத்துக்கிறதுக்கு தான் கர்த்தர் உன்னை வச்சிருக்கிறாரு. இந்த உலகத்தை நீ ராஜா மாதிரி இருப்பேன்னு சொன்னா அது வலு சர்ப்பத்தின் சத்தம். இந்த உலகத்தை விட்டு என்னுடைய இருதயம் பரலோக ராஜ்யத்தை நேசிக்கணும்னு சொன்னா அது கிறிஸ்துவின் சத்தம். பரலோகத்தை விடு, இப்ப நீ உலகத்தை பாரு, இருக்கிற இந்த உலகத்தை இப்ப பாருன்னு சொன்னா அது பிசாசின் சத்தம். இன்னைக்கு உன்னை ஏமாத்திக்கிட்டு இருக்கிறாங்க. நான் சொல்றது உங்களுக்கு எந்த அளவுக்கு புரியுதுன்னு தெரியல, ஆனா என் இருதயத்தின் ஆழத்துல இருந்து கர்த்தர் எனக்கு கொடுத்த பாரத்துல இருந்து சொல்றேன். இந்த உலகத்தினால மோசம் போயிடாதீங்க, உலகத்தின் ஆசாபாசத்துக்கு மோசம் போயிடாதீங்க, கள்ள சத்தத்துக்கு மோசம் போயிடாதீங்க. இந்த உலகத்தில் உள்ளவைகள் நிரந்தரமானவைகள் அல்ல. இந்த உலகத்துல நமக்கு சில பொறுப்புகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், நான் இல்லைன்னு சொல்லல. அந்த பொறுப்புகளை செய்ய வேண்டியது நம்முடைய வேலை. பொறுப்புகளை நான் தட்டி கழிக்க சொல்லல.
பரலோகத்துக்கு போகிறோங்கிறதுனால நீ எந்த வேலையும் செய்ய வேணாம், நீ பாரு வெறும் ஜபம் வேத வாசிப்பு ஜபம், அதை நான் சொல்லவே இல்லை. நீ ஜபம் வேத வாசிப்பை செய்யணும், அதே நேரத்தில் அதான் நான் சொன்னேன், அவனுக்கு பிரமாணத்தையும் கை கொள்ளணும், அதே நேரத்தில் தோட்டத்தையும் காக்கணும். 2 வேலை இருந்துச்சு. நீதியும் பிரசங்கிக்கணும், பேழையும் கட்டணும், 2 வேலை இருந்துச்சு. ஜனங்களை ரட்சிக்கவும் செய்யணும், சிலுவையில் போய் அதே நேரத்தில் வியாதியஸ்தர்களை சுகமாக்கி அவர்களை கொண்டு வரணும். அவருக்கு 2 வேலை இருந்துச்சு. எல்லாருக்கும் 2 வேலை இருந்துச்சு. ஜனங்களை வந்துட்டு அன்னைக்கு போய் சுவிசேஷம் சொல்லி ஊர் ஊரா அடி வாங்கணும், அதே நேரத்தில் நிருபங்கள் எழுதி வரப்போற சபைகளையும் காப்பாற்றணும். பவுலுக்கு 2 வேலை இருந்துச்சு. ஒரு எனக்குரியது ஒன்று, நான் செய்ய வேண்டிய வேலை ஒன்று. அதே தான் உங்களுக்கும் உண்டு. தேவன் உனக்குன்னு ஊழியத்தில் ஒரு விஷன் கொடுத்துருப்பாரு, உனக்குன்னு ஒரு தரிசனத்தை கொடுத்துருப்பாரு. அந்த தரிசனத்தை நிறைவேற்றணும். ஆனால் அந்த தரிசனம் உன்னுடைய தனிப்பட்ட தேவனோடு இருக்கிற தொடர்பை துண்டிக்கக்கூடியதாக இருக்கக்கூடாது. இன்னைக்கு ஊழியத்துக்கு வந்து ஊழியத்தினால தேவனை விட்டவங்க நிறைய பேர், ஊழியத்தில் வரக்கூடிய வருமானத்தினாலும் அல்லது ஊழியத்தின் தேவைகளினாலும் தேவனை விட்டு தூரம் போனவங்க நிறைய பேர். ஊழியம் எனக்கு கொடுக்கப்பட்ட வேலை, தோட்டத்தை காக்குவது என்னுடைய வேலை, சுவிசேஷம் சொல்வது என்னுடைய வேலை, எனக்கு வருகைக்கு ஆயத்தம் பண்ணுவது என்னுடைய வேலை, தீர்க்கதரிசியாக இருப்பது என்னுடைய வேலை. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஊழியம் இருக்கு. அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க செய்கிறாங்க. ஆனால் அதை விட முக்கியம், நாம் தேவன் சொன்னதை கீழ்ப்படுகிறோமா? இந்த பழத்தை சாப்பிடாதன்னா சாப்பிடக்கூடாது, இது உனக்கு பாத்திரம் அல்லனா இல்லை, இந்த உலகம் உனக்கு இல்லைன்னா இல்லை, அவ்வளோதான், ஃபினிஷ். இதை தவிர்த்து அந்நிய போதனையை உள்ள கொண்டாந்துட்டீங்க, ஒரு நாள் நீங்கள் விரட்டப்படுவீர்கள். உங்களுடைய பொறுப்பு எடுத்து இன்னொருத்தருக்கு கொடுக்கப்படும். எத்தனை பேருடைய ஊழியங்கள் அப்படி போச்சு தெரியுமா? இப்போ அவங்க ஊழியத்தில் இல்லையா இருக்காங்க, அந்த வளர்ச்சி அங்கேயே ஸ்டாப் ஆகி அப்படியே நிற்பாங்க. அது வரைக்கும் அந்த ஊழியத்தில் என்ன வந்தாங்களோ அதான் இருப்பாங்க. நான் சொல்லுவேன், கிறிஸ்தவத்தினுடைய ஊழியமும் ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது வளர்ச்சி நிறைந்தது. எப்போ வரைக்கும் வளர்ச்சி தெரியுமா? இந்த பூமியை விட்டு நீங்கள் போகிற வரைக்கும் அது வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், அவர்கள் மகிமையின் மேல் மகிமை அடைந்து, அதாவது அடுத்த ஸ்டேஜுக்கு அது போயிட்டே தான் இருக்கும். அடுத்த ஸ்டேஜுக்குள்ள அந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப் போயிட்டே தான் இருக்கும். எப்போ நீங்கள் தேவனை விட்டு தூரம் போய் அந்நிய சத்தத்துக்கு போகிறீங்களோ, நீங்கள் எந்த ஸ்டேஜில் அது வரைக்கும் வந்தீங்களோ அங்கேயே நிற்பீங்க. நீங்கள் என்ன நினச்சிப்பீங்க, இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம வந்துட்டோம், இதுக்கு மேலே என்ன மினிஸ்ட்ரியில் இது வரைக்கும் கொண்டாந்துட்டோம், இப்போ நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடலாம். உன் மினிஸ்ட்ரி அங்கே நின்றுச்சு, நின்னதே தெரியாமல் நின்றுச்சு. அதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் 70 வயசாக இருங்க, 80 வயசாக இருங்க, அந்த வயசும் காரங்கள் எல்லாம் நமக்கு தானே ஒழிய, கர்த்தரை பொறுத்த வரைக்கும் உங்களை இந்த பூமியில் 90 வரைக்கும் வச்சார்னா அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு, 100 வரைக்கும் வச்சார்னா அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு, 40 எடுத்தாருன்னா அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. உன் வேலை எப்போ முடியுதோ அப்போ எடுத்துருவாரு. உங்க வேலையை அது வரைக்கும் வச்சிருக்கிறாரு. அதுதான் கர்த்தர் நியமித்தது. அப்போ எனக்கு ஆல்டர்னேட்டா இன்னொருத்தரை கொண்டு வர்றாருன்னா நான் அந்த வேலையிலேருந்து லாய்க்கு இல்லாதவன் துரத்தப்பட்டேன்னு அர்த்தம். அதான் அங்கே பார்க்குறோம், அவன் துரத்தப்பட்டான் என்று சொல்லி பார்க்குறோம். இப்போ நமக்கு கடைசியாக ஒரு காரியத்தை நான் சொல்லிட்டு நான் முடிக்க விரும்புகிறேன். இந்த திரும்பி போன ஆதாம், அவன் திரும்பி வந்து அந்த தோட்டத்தில் இருக்கிற ஜீவ விருட்சத்தை புசிக்கணும்னு சொல்லித்தான் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா அந்த தோட்டத்தை இன்னும் வச்சிருக்கிறார். அது பரதீசியாக மாறி 2:7 இருக்கு. அதாவது வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், பரதீசியின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ. அவர்கள் திரும்பி வரணும், நம்ம ஆண்டவர் திரும்பி வரணும். இந்த நித்திய ஜீவனை சுதந்திரிப்பது எப்படி அப்படிங்கிறதுக்கு ஒரு தனி செய்தி, அது ஒரு 1.5-2 மணி நேரம் செய்தி. அது தனியாக நம்ம சேனல்லையே நித்திய ஜீவனை சுதந்திரிப்பது எப்படின்னு இருக்கும், அதை நீங்கள் பாருங்கள். அதாவது தோட்டத்துக்குள்ளே திரும்பி வந்து அந்த நித்திய ஜீவனை ஜீவ விருட்சத்தை சாப்பிட்றது எப்படின்னு ஒரு தனி மெசேஜ் இருக்கும், அதை பாருங்கள். ஆனால் இப்போது முதல் தடவை வந்தார், பிரமாணங்களை கொடுத்து விட்டு போனார். 2ஆவது தடவை வந்தார், இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வெளிப்பட்டது. அவர்கள் பிரமாணங்களை ஃபாலோ பண்ணுறாங்களா, எல்லாம் முடிச்சாலும் பார்த்தா அவன் ஃபாலோ பண்ணலை. பலி ஒன்று செலுத்திட்டு அவனுக்கு தோலை கொடுத்துட்டு நம்மக்கிட்ட அப்பத்தையும் ரசத்தையும் கொடுத்துட்டு போயிட்டார். இப்போ திருப்பியும் அவர் வருவாரான்னு கேட்டிங்கன்னா, அவர் தோட்டத்தில் இருப்பார், நாம தான் தோட்டத்துக்குள்ளே போகணும். அதைத்தான் நாம் எடுத்துக்கொள்ளப்படுதல்னு சொல்கிறோம். இப்போ இயேசு வருவார்னு சொல்கிறீங்களே, இயேசு வருவார்னா நாங்கள் என்ன சொல்கிறோம், நாம் சந்திக்காமடி அவரை பார்க்க போகிறோம். அவர் எங்கே இருப்பார்? பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தை கொடுக்கறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கிறார். அன்றைக்கி ஏதேனுக்குள்ளேருந்து அவனை துரத்திட்டு அவர் உள்ளே உட்காந்துக்கிட்டார். நீ திருப்பி என்னைக்கு இருந்தாலும் இங்கே வருவ. அதுதான் இப்போ அடுத்து நாம் செய்ய வேண்டியது, திருப்பி அந்த தோட்டத்துக்குள்ளே போய் அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கணும். இதான் 3ஆவது ஸ்டேஜ். அந்த அப்படியே ஏதேனுக்குள்ளே அந்த மேப் இருக்கும். இப்போ நாம் செய்ய வேண்டிய கடைசி அதுதான். எப்படி உள்ளே போனோம், எப்படி அந்த ஜீவ விருட்சத்தை கனியை புசிக்கணும், அதை பற்றி நித்திய ஜீவன் அப்படிங்கிற செய்தியில் இருக்குது. அதை பாருங்கள். கர்த்தர் சொன்னபடி அந்நிய சத்தத்தை கேட்டு தங்களுடைய அழைப்பை இழந்து
தோட்டத்தை விட்டு ஓடி போன இஸ்ரவேலர்கள் போல நாம இல்லாதபடிக்கு இன்னைக்கு நம்ம கையில தோட்டம் கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம கிட்ட தான் கர்த்தர் சகல அதிகாரங்களையும் கொடுத்திருக்கிறாரு. ஆண்டவர் சொல்றாரு, என் நாமத்தினால உலகத்தை நீங்கள் ஜெயிப்பீர்கள்னு சொல்லியிருக்கிறாரு. பிசாசுகளை துரத்துவீர்கள் சொல்லியிருக்கிறாரு. அந்த அதிகாரம் இப்ப நம்ம கையில இருக்கு. இப்ப நாம அந்த நித்திய ஜீவனை சுதந்திரிப்போமா? ஆதாம் சகலவித கனிகளையும் புசித்தான். ஆதாம் நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசித்தான். ஆனா ஜீவ விருட்சத்தை புசிக்கல. நீங்களும் நானும் ஜீவ விருட்சத்தை புசிக்கிறவங்களாக மாறப்போகிறோம். அதற்கு மிக முக்கியமாக செய்ய வேண்டியது அந்நிய சத்தத்துக்கு செவி கொடுக்காமல், கர்த்தர் எனக்கு சொன்ன ஒரு பிரமாணம் இருக்கு, அதை மட்டும் நான் செய்வேன். அந்த பிரமாணத்தில் சிலதை நான் செய்ய முடியாதபடி, இதெல்லாம் சாப்பிடாதுன்னு சொன்ன மாதிரி சில காரியத்தை செய்ய முடியாதபடி இருக்கும் இந்த உலகத்தில். அது உலகத்தை பொறுத்த வரைக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும். இப்போ இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா நன்மை தீமை அப்படிங்கிறது உலகத்தினுடைய ஆசீர்வாதத்துக்கு ஈக்குவல். ஏன்னா உலகம் தான் இன்னைக்கு நன்மை தீமை நிறைஞ்சது. மனுஷன் கண்டுபிடிக்கிற எல்லாமே நன்மை தீமை நிறைஞ்சது. அப்போ அது உலக ஆசீர்வாதம் மாதிரி. அதை புசிச்சா நல்லதுன்னு உங்களுக்கு தோணும். ஆனால் கர்த்தர் வேண்டான்னு சொல்லியிருக்கிறாரு, எனக்கு வேண்டாம். அப்படி நீங்கள் முடிவெடுங்க. கர்த்தர் எனக்கு என்ன கொடுத்தாரோ அதை மட்டும்தான் எனக்கு, அதை தாண்டி எனக்கு வேற ஒன்று வேண்டாம் அப்படின்னு ஒரு முடிவெடுங்க. ஒரு நாள் வரும், நீங்கள் நானும் ஜீவ விருட்சத்தை புசிக்கிறவர்களாய் மாறப்போகிறோம். இல்லை எனக்கு அந்த தேவர்களை போல இருக்கணும்னு அவங்க சொன்னாங்க பாருங்க. உலகத்திலேயே நம்பர் 1 பணக்காரனா இருக்கணும்னு சொன்னாங்க பாருங்க. ஏசு பிள்ளைனா BMW தான் போகணுங்க, அதான் கரெக்டுன்னு ஒருத்தன் சொன்னான் பாருங்க. ஏசு பிள்ளைனா ஜெட் ஃப்ளைட்டு கண்டிப்பாக இருக்கணும்னு ஒருத்தன் சொன்னான் பாருங்க. அது நன்மை தீமை அறிக்கிறதுக்கு கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, அதை ஏன் ஃபாலோ பண்ணக்கூடாது? நீ ஃபாலோ பண்ணு, உனக்கும் தோட்டத்துக்கும் சம்பந்தம் இல்லாமல் போ. நீ ஜீவ விருட்சத்தை புசிக்க முடியாதபடி போ. கர்த்தர் உனக்கு எச்சரிப்பும் கொடுக்கிறார், ஆசீர்வாதத்தையும் கொடுக்கிறார். இப்போ எதை தெரிஞ்சுக்க போறோங்கிறது நம்ம கையில் தான் இருக்கு. நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். சர்வ வல்லமை உள்ள எங்கள் தகப்பனே, இன்னைக்கும் எங்களுக்கு முன்னாடி அந்த தோட்டம் இருக்குப்பா. இன்னைக்கும் எங்களுக்கு முன்னாடி இந்த விருட்சங்கள்லாம் இருக்கு ஆண்டவரே. இன்னைக்கும் எங்களுக்கு முன்னாடி அந்த பிரமாணம் இருக்கு ஆண்டவரே. நன்மை தீமை அறியத்தக்க பிரமாணமும் இருக்கு, ஜீவ விருட்ச பிரமாணமும் இருக்கு, சகலவித பிரமாணங்களும் இருக்கு. நீர் எல்லாத்தையும் எங்களுக்கு கொடுத்துருக்கிறீங்கப்பா. ஒரு சிலது தான் வேணான்னு ஒதுக்கி வச்சிருக்கிறீங்க. இப்போ நாங்க புதிய ஏற்பாட்டில் ஆண்டவரே அந்த ஜீவ விருட்சத்தை மட்டும் புசிக்கிறவங்களாக, அவரையே கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படின்னு சொன்ன மாதிரி, அந்த ஜீவ விருட்சமாகிய நித்திய ஜீவனாகிய உண்மையே தெரிந்து கொண்டு விட்டால் மிச்சம் எல்லாம் எங்களுக்கு கிடைக்கும்பா. எங்களுடைய கான்சன்ட்ரேஷன் மிச்சம் எல்லாத்தையும் மேலேயும் இல்லை. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் ஆகிய உண்மை நாங்கள் தேடுகிறோம். எங்களுடைய பார்வை, எங்களுடைய பேச்சு, எங்களுடைய மூச்சு எல்லாம் உண்மை நோக்கி மட்டும் இருக்கும் ஆண்டவரே. எங்கள் தேவையை நீர் சந்திப்பேன். நாங்கள் நன்மை தீமை அறியத்தக்க கனியை பார்க்க கூட வேணாம் ஆண்டவரே. நாங்கள் ஜீவ விருட்சத்தை தேடுகிறவர்களாய் மாற கிருபை பாராட்டும் ஆண்டவரே. இந்த செய்தி தகப்பனே என்ன நோக்கத்துக்கு கொடுக்கப்பட்டது, உம்முடைய பாரத்தை அவர்கள் புரிந்து கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.